இந்த பொண்ணும் அவளோட அண்ணனும் மறுபிரிவு எடுத்திருக்காங்க. ஜென்மத்துல இந்த பொண்ணை தான் தங்கச்சி அடாப்ட் பண்ணி சாகுற வரைக்கும் கூட இருந்திருப்பான். ஆனா இப்போ அவன் வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தையே கெடுத்துட்டேன்னு இந்த பொண்ணையும் திட்டிட்டு போறான். இதை இந்த பொண்ணால சுத்தமா ஏத்துக்க முடியாம அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு லேடியும் வந்து சொல்றாங்க இந்த பொண்ணை வேற ஒரு பணக்கார லேடி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த பணக்கார லேடியும் இந்த பொண்ணை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அந்த லேடிக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு அவன் மூஞ்சில ஏதோ ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பழைய மெமரிஸ்ல ஞாபகத்துக்கு வருது. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும் எப்படி நடக்கணும்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இவளுக்கும் நிறையவே காயம் ஏற்படுது. இப்படியே ஒரு நாள் பார்க்ல இந்த அண்ணக்காரனையும் பாக்குறா. அப்போ இந்த தங்கச்சி பொண்ணு சொல்றா இவன் நிறையவே புது விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த பணக்கார ஃபேமிலியில வாழ்றதுக்கே கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு இந்த அண்ணக்காரனும் சொல்றான் கஷ்டப்படுறதெல்லாம் முக்கியம் இல்ல, வாழ்க்கையே சந்தோஷமா வாழணும்னு. சந்தோஷமும் தேவைதானேன்னு இந்த பொண்ணோட மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த நாள்ல இருந்து தினமுமே இவன் அந்த லேடியோட பையன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்றா. ஆனா அந்த பையனோட போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது இன்னைக்குதான் அவனோட மூஞ்சில நிறையவே தழும்புகள் ஏற்பட்டிருக்கும். நேவ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அவனை தேடி ஓடுறா. இங்க 4 புள்ளி பசங்க அவனை போட்டு நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு சிஸ்டரை பிடிக்குமா ஆர் பிரதரை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க.